குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிபி ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது 11வது சாப்டரு இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸு, இந்த நெட்வொர்க்ஸ், இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது டிசிபி ஐபி. போன வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லேயர்ஸ் எல்லாம் ஓஎஸ்ஐ லேயர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். டிசிபி ஐபி அப்படிங்கிறது ஒரே நேமாக தான் நம்ம மோஸ்ட்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இது வந்து ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ். டிசிபி அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்பென்ஷன். ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால். சரிங்களா? ஸோ இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே இந்த ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் தான். சரிங்களா? ஸோ அது வந்து செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. டிசிபி ப்ரோட்டோகால் டெல்ஸ் ஹவுஸ் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி பேக்கேஜ், சென்ட், ரிசீவ்ட் as well as how to get it to destination. இந்த டிசிபிபி ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கு. ஒரு சென்டருக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய டேட்டா எப்படி, அதாவது அனுப்பக்கூடிய டேட்டா, ஒரு ரிசீவருக்கு போகக்கூடிய டேட்டா எப்படி பேக்கெட்டாக இருக்கணும், எப்படி சென்ட் ஆகணும், எப்படி ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் வச்சுருக்கிறது இதுதான். சரிங்களா? ஓகே. டிசிபி ஒர்க்கிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசிபி ஐபி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ ப்ரோட்டோகால்ஸ், அதுதான் டிசிபி அண்ட் ஐபி. சரிங்களா? இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ், ஒரு டெக்னிக் மாதிரி தான் ஆஃப் பேக்கெட்ஸ் தட் ஆர் சென்ட் அவுட் ஓவர் த நெட்வொர்க்ஸ். நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ஒவ்வொன்றோட ஐடென்டிஃபிகேஷன். இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, அதுதான் அந்த வேலையை தான் இது பண்ணுது. இட் ஸ்பெசிஃபை த பேக்கெட்ஸ் விச் ஹாவ் டு கோ, வேர் டு கோ அண்ட் ஹவு டு கெட் தேர். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்பெசிஃபைஸ், ஒரு பேக்கெட் அப்படிங்கிறத முழுமையாக மென்ஷன் பண்ணுது. எங்கே போகணும், எப்படி போகணும், என்ன கண்டென்ட்டில் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறது இவங்க தான். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் கேரண்டிங் தட் ட்ரூ வர்த்தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா. டேட்டா சம்மந்தப்பட்டது எல்லாமே, அதாவது பார்த்திங்கன்னா ரிலேபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முழு நம்பகத்தன்மை வாய்ந்தது. அதாவது சென்டருக்கு ரிசீவுக்கு மட்டுமே அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சரியான முறையில் அந்த டேட்டா பாசிங் அப்படிங்கிறத நடத்த வேண்டிய வேலை இந்த டிசிபியோடது. இட் சீஸ் த பேக்கெட்ஸ் ஆஃப் எரர்ஸ் and submits the request and retransaction in case of any they are missing. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் ஆஃப் எரர்ஸ் சப்மிட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது எரர் வந்தாலோ, இல்லை ஒரு டிராஃபிக், நெட்வொர்க் டிராஃபிக்னால அந்த ரிசீவருக்கு சரியாக ரீச் ஆகலை அப்படின்னாலோ, ஸோ இதெல்லாம் ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு கூட அதை வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. ஃப்ரீக்வெண்ட், நாம் அடிக்கடி பழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ், டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது முக்கியமான 3 மார்க்குன்னா, சரிங்களா, இப்போ நான் படிக்கிற 3மே நீங்கள் 3ல் முக்கியமாக இந்த 2 வந்து நீங்கள் ரொம்ப பழக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது ஹெச்டிடிபி, நீங்கள் வெப் சர்ச்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே, நீங்கள் ஏதோ ஒரு நேம் செட் பண்ணணும் கூட ஆட்டோமேட்டிக்காக இந்த பேரில் வந்துடும் முன்னாடி அட்ரஸில். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் தான் இதெல்லாம். ஹெச்டிடிபி அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. It used between the web client and web server and it guarantees a non-secure data transmissions. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் செக்யூர், அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து வெப் கிளைண்ட்டுக்கும் வெப் சர்வருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக, அதில் பயன்படுத்திக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறதுனா செக்யூர் டிரான்சாக்ஷனாக இருக்கும். அதாவது ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வெப் கிளைண்ட்டுக்கும் வெப் சர்வருக்கும் நடுவில் செக்யூரான டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால் தான். அடுத்து எஃப்டிபி, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. எஃப்டிபி அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இட் இஸ் யூஸ்டு பிட்வீன் த கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஃபைல். அந்த கம்ப்யூட்டர்களுக்கு நடுவில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது அனுப்புகிற, பெறப்பட அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம்ஸ் அண்ட் டிசிபி ஐபி அட்ரஸஸ். டொமைன் நேம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஸ்கூலில், ஒரு கிளாஸில், ஒரு செக்ஷனில் இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது இல்லைங்களா, ஸோ அது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு நோடுன்னு சொன்னோம்னா நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பேரும் நம்ம நோடு அப்படிங்கிற பேரில் தான் கூப்பிடுவோம். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய இதை சொல்லலாம், இல்லை வெப்சைட்டோட அட்ரஸை சொல்லலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், த அட்ரஸ் ஃபார் எனி வெப்சைட் இஸ் நாட் அன் ஈஸி ஆஸ் டு ரிமெம்பர்.
டொமைன் நேம் ஆர் யூஸ் டு இன்ஸ்டெட். அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு வெப்சைட்டோட அட்ரஸை நம்ம கிளியர் கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமைன் நேம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 216.58.216.164 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூகுள், அதாவது கூகுள் அண்ட் google.com டொமைன், அது google.comனு சொல்கிறீங்களா வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டோட டொமைன் நேம் அப்படிங்கிறது இதுதான். பாருங்கள், 4 செக்ரிகேஷனை பிரிச்சிருக்காங்க. இதையும் நம்ம பின்னாடி என்ன ஏது அப்படிங்கிறத டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு வெப்சைட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு டொமைன் நேம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் TCP/IP லேயர் மட்டும் சொல்லியிருக்காங்க. TCP/IP லேயர் பாருங்கள், அந்த TCP ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சோர்ஸு டெஸ்டினேஷன் எல்லா அட்ரஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலமில் நாம் பார்த்துக்க முடியும். சரிங்களா, பாருங்கள், த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் TCP/IP, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். இந்த TCP/IP மட்டும் அந்த 7 லேயர்ஸ் பார்த்தலைங்களா, அதில் இந்த TCP/IP மட்டும் எது இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா பாருங்கள், தேர் ஆர் 4 டோட்டல் லேயர்ஸ் TCP/IP protocols, each of which is listed below with different brief description. நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, அதாவது கன்சர்ன் வித் த பில்டிங் பேக்கெட்ஸ். ஸோ கொடுக்குற டேட்டாவை பேக்கெட்டாக பண்ணுறதுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறது இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர். அடுத்து இன்டர்நெட் லேயர் டிஸ்கிரைப்ஸ் ஹவு பேக்கெட்ஸ் ஆர் டு பி டெலிவர்ட். அந்த இன்டர்நெட் லேயர் தான் என்ன பண்ணுதுன்னா எப்படி பேக்கெட் வந்து டெஸ்டினேஷனுக்கு எப்படி வந்து டெலிவர் ஆகுது அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குது. சரிங்களா, அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர், இது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டாவுக்கு. சரிங்களா, அதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்ளிகேஷன் லேயர் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் லேயர் நம்ம எந்த வெப்சைட்ஸ் நம்ம சொல்கிறீங்களா, www.google.com, TNPSC இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்கிறேன் இல்லைங்களா. ஸோ அதை எந்த மாதிரியான அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அது FTP இருக்கலாம், HTTP இருக்கலாம், HTTPS இருக்கலாம், SMTPன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். சரிங்களா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. பாருங்கள், அடுத்து பாருங்கள், அதர் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் அதர் தென் OSI and TCP/IP வேர் சிம்பிளி நோன் as அதர் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். சரிங்களா, அப்போது இதை தவிர்த்து நம்ம நிறையா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. which implement security over the network communication that include HTTPS, SSL, SFTP இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதர் நெட்வொர்க் சிமிலர்லி கிளாசிஃபைட் இன் த நெட்வொர்க் லேயர் என்னென்னு பாருங்கள், ஐபின்னு சொல்லுவாங்க, அடுத்து ARPன்னு சொல்லுவாங்க, அடுத்து ICMP, IGMP இப்படிலாம் சொல்கிறாங்க. சரிங்களா, நெட்வொர்க் லேயரில் பாருங்கள், மற்ற இருக்கக்கூடியது எல்லாமே IP, ARP, ICMP, IGMP. இதே டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்குது இல்லைங்களா. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் பாருங்கள் TCP, UDPன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து அப்ளிகேஷன் லேயரில் பாருங்கள் HTTP, FTP, Telnet, SMTP, DNS அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் HTTP's பொசிஷன் பாருங்கள், பொசிஷன்ஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான செக்யூர் கனெக்ஷனை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் HTTP மேக்ஸ் த டேட்டா மோர் அண்ட் ப்ரொவைட்ஸ் அ டேட்டா செக்யூரிட்டி ஓவர் த நெட்வொர்க். ஸோ யாருமே இதை வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாக பார்க்குற மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை இது நம்மளுக்கு கொடுக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா TCP/IP மாடலுக்கும் OSI மாடலுக்கும் ஒரு கம்பேரிசன் போட்டிருக்காங்க பாருங்கள். OSI மாடலில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. OSI மாடல் அப்படின்னா 7 லேயர்ஸ் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ப்ளீஸ் டூ நாட் சேல்ஸ் பர்சன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ அது வந்து OSI மாடல். இந்த TCP/IPயில் வெறும் 4 மாடல் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அக்சஸ் லேயர், இன்டர்நெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், தென் அப்ளிகேஷன் லேயர். சரிங்களா, ஸோ அதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய கம்பேரிசன். இங்கே பாருங்கள் TCP/IP லேயர்ஸ் பாருங்கள், அவங்க மேலே நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே இங்கே கீழே அப்படியே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த டேப்லெட் காலம் போட்டிங்கனாவே உங்களுக்கு அது ஃபுல்லாக அந்த தியரி எழுதுனதுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே, இல்லை நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்னு நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, ஈத்தர்நெட், டோக்கன் ரிங், அதர் லிங்க் லேயர்ஸ் ப்ரோட்டோக்கால் சொல்கிறாங்க. அடுத்து நெட்வொர்க் லேயர் பாருங்கள், IP, ARP, ICMP, IGMP இதெல்லாமே. டிரான்ஸ்போர்ட் லேயர்னாவே TCP, UDP. இந்த அப்ளிகேஷன் லேயர்ஸ் எல்லாமே HTTP, FTP, Telnet, SMTP, DMS அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே. சரிங்களா, ஓகே. TCP ப்ரொசீஜர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த லேயர் ஃப்ரேம்வொர்க். TCP/IP ஹேஸ் 4 லேயர்ஸ். அந்த 4 லேயர்ஸ் தான் சொல்கிறாங்க. 4 லேயர்ஸும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனித்தனியாக எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர்.
இதுதான் வந்து பாட்டமஸ் லெவல் ஆஃப் டிசிபி/ஐபி லேயர். ரொம்ப கீழேருந்து வரக்கூடியதில் இருக்கக்கூடியது இதுதான். இட் இஸ் த கம்பேரபிள் தட் அன் ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். ஃபிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர்ஸ் அந்த சொல்கிற இல்லைங்களா, கீழே இருக்கக்கூடியது அது ரெண்டும் சேர்ந்தது இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர். ஸோ டிசிபி ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லேயரில் ஈத்தர்நெட், டோக்கன் ரிங் அண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ் உண்டான இந்த ஃப்ரேமெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த X.25 சொல்லக்கூடிய நெட்வொர்க்கு, ஃப்ரேம் ரிலே, ஏடிஎம் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எடுத்துக்கிட்டால் சொல்கிறாங்க. இது வந்து அன்ரிலேபிள் லேயராகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஏதாவது கனெக்ஷன்ஸோ இல்லை வேறு எதாவது பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் மிஸ்ஸிங்கோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லேயர். இட் இஸ் த லேயர் விச் வேர் ஆர் த அட்ரஸ் பேக்கேஜ் அண்ட் ரூட்டட் அமங் த நெட்வொர்க்ஸ். ஸோ இது இந்த லேயர் யூஸ் பண்ணுறாங்க எதுக்குன்னா ஒரு டேட்டா எந்த ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதோட அட்ரஸ், அது பேக்கேஜ், எந்த ரூட், இது எல்லாமே நெட்வொர்க்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் டினோட் பண்ணுறது இதுதான். இம்பார்ட்டன்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்னு பாருங்கள். ஐபி உங்களுக்கு தெரியும் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள் ஏஆர்பின்னு சொல்லுவாங்க, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இட் ரிசால்வ்ஸ் த ஐபி அட்ரஸ் டு எம்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க, மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எம்ஏசி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தட் யூனிஃபைலி ஐடென்டிஃபைஸ் ஈச் டிவைஸ் ஆன் த நெட்வொர்க். ஒவ்வொரு டிவைஸும் நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அதைப்படி நடத்தக்கூடியது தான் இந்த எம்எஸ்சி அப்படிங்கிறது. அடுத்து இன்டர்நெட் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க, ஐசிஎம்பி. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிவைசஸ்லாம் சென்ட் எரர் மெசேஜஸ் ஆப்ரேஷனல் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள், a host or router might not be reached or requested service is not presented. அதாவது நெட்வொர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹோஸ்ட்டு, ஹப் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து சரியாக ஆக்டிவாக ஆகலை அப்படின்னா ஸோ அதை சம்மந்தப்பட்ட எரர் மெசேஜை டெலிவரி பண்ணுறது என்னது இந்த ஐசிஎம்பின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் தான். சரிங்களா? அடுத்து ஐஜிஎம்பின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இது குரூப் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ இன்டர்நெட் குரூப் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. It is a communication protocol used by the host and routers send the multicast messages to IP addresses at once. நம்ம வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுக்கோங்க, நாம் ஒருத்தர் தான் நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம், பட் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே அது டெலிவர் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த ஐஜிஎம்பின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டோக்கால். அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர். The sessions are recognized and data packets are swapped between the hosts in this layer. செஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, செஷனில் ஏற்படுத்திருக்கீங்களா. ஸோ அது சம்மந்தப்பட்டதுக்கும் இங்கே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ரெண்டு மெயினான ப்ரோட்டோக்கால், டிசிபி அண்ட் யூடிபின்னு சொல்லுவாங்க. டிசிபி நம்மளுக்கு பார்த்துருக்கோம், டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். அடுத்து பார்த்திங்கன்னா யூடிபினா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் அ கனெக்ஷன்லெஸ் அன்ரிலையபிள் ஒன் டு மெனி டெலிவரி. ஸோ அப்போ இது பாருங்கள், ஒரு கனெக்ஷன்லெஸ்க்கோ ஒரு லேபிளுக்கோ எதுவாக இருந்தாலுமே என்ன பண்ணுறது, கரெக்டான யூசரோட நீட்ஸ் தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய டெலிவரிக்கு யூஸ் ஆகிறது இதுதான். சரிங்களா? லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம ஒரு வெப்சைட்டில் ஒரு கூகுளா இல்லை ஒரு கூகுள் குரோமா இல்லை வேறு ஏதோ வந்து ஒரு வெப் ப்ரௌசரா, அந்த வெப் ப்ரௌசரில் நம்ம வெப்சைட்டோட நம்ம நேம் என்ட்ரி பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம அப்ளிகேஷன் நாம் பயன்படுத்துறதுக்கு. அதாவது நம்ம ஹார்ட்வேருக்கு தெரியாமல் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு நமக்கு பார்வைக்கு புரிஞ்ச அளவில் இருக்கக்கூடியது இந்த அப்ளிகேஷன் லேயர். பாருங்கள், அப்ளிகேஷன் லேயரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் பாருங்கள், ஹெச்டிடிபி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோன்னா அதை யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹெச்டிடிபி அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அடுத்து பாருங்கள் கோர் ப்ரோட்டோகால், த வேர்ல்ட் வைட் வெப். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் பாருங்கள், இட் எனேபிள்ஸ் த client to send receive the complete files from a server. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னாவே அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கோ இல்லை சின்ன ஒரு லாஸ் ஆஃப் மெசேஜஸோ இல்லாமல் அந்த ஃபைல் ஃபுல்லாகவே சென்ட் ஆகிறதுக்கும் ரிசீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் தான் இது. நெக்ஸ்ட் டெல்நெட். இது பாருங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குது. அடுத்து எஸ்எம்டிபின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் மெயில் ப்ரோட்டோகால்ஸ் ப்ரொவைட்ஸ் இமெயில் சர்வீசஸ். ஸோ அந்த இமெயில் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எஸ்எம்டிபின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் ஆரம்பிக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டொமைன் நேம் சிஸ்டம் சொல்லுவாங்க, டிஎன்எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூசரோட நேம்ஸ், அதாவது நம்பர்ஸ் அந்த சொல்கிறோம் இல்லைங்களா, நாம் இந்த வெப்சைட்டோட நேமுக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டிஎன்எஸ்ஸு. ஸோ அது சம்மந்தப்பட்டு வரக்கூடிய விஷயந்தான் இந்த ப்ரோட்டோக்கால் டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம் சொல்லக்கூடிய அது ஒரு வகையான ப்ரோட்டோக்கால். இங்கே பாருங்கள், இங்கே டயக்ராமில் டிஎம்எஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, டிஎம்எஸ் கிடையாது, டிஎன்எஸ். அப்ளிகேஷன் லேயரில் டிஎம்எஸ் இல்லை டிஎன்எஸ்ன்னு மாற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
முடிஞ்சது இந்த சாப்டர். நம்ம 11th சாப்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படியும் இன்னும் 7 சாப்டர் தான் இருக்குது. நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லாம் ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 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 இன்னைக்கு இந்த வாரம் ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த TCP/IP லேயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எழுதி காமிச்சா போதும். அதாவது இந்த டயக்ராம்லேருந்து இந்த 4மே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயரு, நெட்வொர்க் லேயரு, டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது எண்ட் ஆஃப் வரைக்கும். ஏன்னா இது மட்டும் தனியாக கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த TCP/IP லேயரோட எக்ஸ்பென்ஷன் எழுதி காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.